ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் இறால் குழம்பு தான் செஞ்சுருந்தேன். அது எப்படி செஞ்சுன்னு பற்றி ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து கிரேவி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து சப்பாத்திக்கும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி சாதம், இட்லி, தோசைக்கெல்லாம் கொஞ்சம் தனியாக வச்சுட்டோம்னா சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு குயிக்காக பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை 2 துண்டு, ஏலக்காய் 1, கிராம் வந்து ஒரு 3 சேர்த்துக்கிறேன். சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 3 சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி பொடியாக சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணும்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். அதனால் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை நல்லாமே போயிடுச்சு. இது கூடவே 2 தக்காளி வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். நல்லா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வதங்கி வந்துடுச்சு. 1/2 கிலோ இறால் எடுத்து நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து தண்ணியெல்லாம் எடுத்துட்டு, தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட சேர்த்துட்டு இது நல்லா 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டிருக்கோம். குழம்புக்கு தேவையான எல்லா உப்பையுமே நான் இப்போ சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தோம்னா இதில் வந்து தண்ணி பிரிஞ்சு வரும். இப்போ நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மிளகு தூள் வந்து 1 ஸ்பூன், சீரகத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய் ஏன் சேர்த்துருக்கேன்னா அது நல்லா கலர் கொடுக்கும், அது நல்லா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுட்டு, உங்களுக்கு குழம்பு வந்து எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துக்கூடாது. குழம்பு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடக்கூடாது. இறால் வந்து நிறைய குக் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி இருக்கும். அதனால் மீடியமாக குக் பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இறால் சூப்பராக வெந்து வந்துடும். பாருங்கள், சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு. குழம்பு வந்து நல்லா திக்காயிடுச்சு. இது வந்து ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகும். நாங்கள் வந்து தோசைக்கு தான் சாப்பிட்டோம், அதனால் நான் இப்பயே ஆஃப் பண்ணிக்கினேன். நீங்கள் வந்து இன்னும் கிரேவி மாரி வேணும்னா இன்னும் கூட தண்ணி கம்மியாக வச்சு 5லேருந்து 6 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா கிரேவி மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான இறால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரியே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் நெக்ஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபி பார்க்கலாம்.